வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஷி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஏற்காடு போயிருந்தப்ப என்னென்ன பிளேசஸ் எல்லாம் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க இது ஆகஸ்ட் மாசம் போயிருந்தோம். கிளைமேட் ரொம்ப ஹாட்டாவும் இல்லாம ரொம்ப கோல்டாவும் இல்லாம நார்மலா இருந்தது. மார்னிங்ல எல்லாம் கொஞ்சம் வெயில் இருந்தது, ஈவினிங்க்கு மேல கொஞ்சம் கூலிங்கா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போயிட்டு அங்கிருந்து ஒரு டீ ஷாப் போனோம். அங்கதான் இந்த ஒரு போர்ட் மாதிரி வச்சுட்டு அதுல யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட கேங்கா இருக்க அந்த நேம்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதிருந்தாங்க. அந்த போர்ட் தான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் போயிருந்த பிளேஸ் பீக்கு பார்க். இங்க பாத்தீங்கன்னா 300 rupees என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நிறைய பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போகும்போதே இந்த மாதிரி சன்ஃபிளவர் சீட் கொடுக்குறாங்க. நம்ம கையில வச்சுட்டு அதுக்கு ஃபீட் பண்ண முடியும். அது நம்ம ஷோல்டர்ல நம்ம கையில எல்லாம் உட்காந்து சாப்பிடுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது நம்ம கூட எல்லாம் விளையாடும் போது நம்ம ட்ரெஸ்ல இருக்க பட்டன்ஸ் அப்புறம் நம்மளோட கண்ணாடி அந்த மாதிரி எல்லாமே எடுத்து விளையாடுது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பர்பான பிளேஸா இருந்தது. அது மட்டும் இல்லாம வெளியில இந்த இடத்துல நிறைய நம்ம போட்டோஸ் எடுக்கலாம். குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டோஸ் எடுக்கிற மாதிரி சூப்பரான பிளேசஸ் எல்லாம் வெளியில இருக்கு. நீங்க இந்த பேர்ட்ஸ் கிட்டே நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அழகா இருந்தது. இந்த பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய உங்களுக்கு டாக்ஸ் அந்த மாதிரி பெட்ஸும் நிறைய இருக்கு. நிறைய நம்ம இது வரைக்கும் பார்க்காத பேர்ட்ஸ் கூட இந்த இடத்துல நிறைய வச்சிருக்காங்க. கோழியிலே அந்த ரெக்கெல்லாம் வேற வேற கலர்ல இருக்க மாதிரி, நீட்டு ரெக்கை இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷஸும் நிறைய வச்சிருந்தாங்க. அது ஒரு அக்வாரியம் மாதிரி ரெடி பண்ணி நிறைய அக்வாரியம் செட்டப் மாதிரி வச்சு சூப்பரா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா பாக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆவது தேவைப்படும். நீங்க கொஞ்சம் நிறைய கிட்ஸ் கூட எல்லாம் போறீங்கன்னா ஒரு half a day ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதுக்குள்ள சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஸ்கை பார்க்னு ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பார்க் இருக்கு. நாங்க நிறைய நீங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். அதுல நிறைய காம்போவாவும் இருக்கு, சிங்கிளா போற மாதிரியும் இருக்கு. இத எல்லாத்தோடைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் இது கூட கொடுக்குறேன். அந்த அக்வாரியம் செட்டப் சொன்னீங்களா, இதுதான் நம்ம அந்த பேர்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு வெளியில வரும்போது இந்த ஃபிஷ் அக்வாரியம் பார்த்துட்டு வர முடியும். ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய டிஃப்ரெண்டா ஃபிஷஸ் வச்சிருந்தாங்க. அந்த லைட்டிங்கும் அதுக்குள்ள செட் பண்ணியிருந்த அந்த கிரீனரியா இருக்கக்கூடிய பிளான்ட்ஸும் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. அதுல இருக்க ஃபிஷஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு இடத்துல நல்லா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டப்பும் அழகா இருந்தது. ஒரு இடத்துல ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மீன் இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இல்ல எந்த பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பட் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிளேஸ். நெக்ஸ்ட் ரொம்ப நம்ம பார்த்த உடனே கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தெரிஞ்சது இந்த பிளேஸ் தான். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல பின்னாடி இந்த மாதிரி பாறை மாதிரி பேக்ரவுண்ட் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீடுகள்ல கூட ஷீட்ஸ் மாதிரி அவைலபிளா இருக்கு. அந்த ஷீட் மாதிரி தான் பேக் சைட்ல ஒட்டி இருந்தாங்க. 3D ஸ்டிக்கர் ஷீட்டு. அதை வாங்கி நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வீட்டுல கூட அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரா இருந்தது. கீழே ஃபுல்லா அந்த கிரீன் ஷீட் போட்டு நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துலயுமே நம்ம ரொம்ப நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பரா பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியா மலைகள் மாதிரி அந்த மாதிரி செட்டப்பும் பண்ணியிருந்தாங்க. நிறைய நம்ம இதுல இருந்து ஐடியாஸ் கிடைக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இது அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த அக்வாரியம் செட்டப் தான் அது. இதுக்குள்ள அந்த இது எப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா சூப்பரா இருந்தது இந்த பிளேஸ் பாக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஃபால்ஸும் போகணும். அந்த லொகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரோட்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ள ட்ரக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ட்ரக் பண்ணி கீழே இறங்கி போகலாம். இதுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய போட்டோஸ்க்கான பூத்தஸ் வச்சிருந்தாங்க.
நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி டாக்ஸ் கூட எல்லாம் விளையாடலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி உள்ள போயிட்டு டாக்ஸ் கூட விளையாடலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டாக்ஸ் கூட எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க வந்து பே பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பஸ் இருந்தது, இதுக்கும் தனியா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பே பண்ணிட்டு இதுல ஒரு ரவுண்ட் ரைடு போயிட்டு வரலாம் அந்த பார்க்குள்ளேயே. இந்த மாதிரி ஃபிஷஸும் இருந்தது, இதுக்கும் நம்ம வந்து அதுக்குள்ள போயிட்டு ஃபீட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நம்ம கிட்ஸும் போட்டோஸ் எடுத்துக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். இந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபிஷஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷஸா இருந்தது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி இருந்தது. அது மேல வந்து ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி வச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம வந்து ஜஸ்ட் போய் இப்படி கைய வந்து அதுக்கு மேல நீட்டினாலே நம்ம ஏதோ ஃபீட் கொடுக்க வரோம்னு நினைச்சிட்டு எல்லா ஃபிஷஸும் அங்க வந்து இருந்தது. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்தது. நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. நம்ம வந்து எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வர மாட்டோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபிஷஸ் வந்து இதுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி வந்தோம்னா இந்த மான்ஸ்டரு, நெக்ஸ்ட் வந்து ரேபிட்லயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் ரேபிட்ஸ், இந்த மாதிரி மவுசஸ் அது எல்லாமே வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கிளம்பிட்டு போட்டிங் போனோம். போட்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு வந்து 3 போட் வந்து அவைலபிளா இருக்கும். ஒன்று வந்து பெடல் போட், நம்மளே பெடல் பண்ணிட்டு போனோம். இன்னொன்று வந்து மோட்டார் போட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க. இன்னொன்று வந்து ஸ்பீட் போட்டு. நம்ம வந்து பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நாங்க வந்து ஸ்பீட் போட்ல தான் வந்து வெயிட்டிங் டைம் கம்மியா இருந்தது, அதனால அதை எடுத்துக்கிட்டோம். நீங்க வந்து ஒரு 8 பேர் வந்து அந்த போட்ல கூட்டிட்டு போறாங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். அந்த லேக் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுடுறாங்க. அந்த எண்ட்ல வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம போற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 100 பே பண்ணி இன்னொரு ரவுண்டும் கூட்டிட்டு போயிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு 700 பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. கடைசியா அந்த ஃபினிஷ் பண்ணும்போதுலாம் போட்டை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷேக் பண்ணாங்க. நல்லா அட்வென்ச்சரிங்கா ரொம்ப சூப்பரா போச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி துடுப்பு போட்லயும் போலாம். துடுப்பு போட்ல வந்து வெயிட்டிங் டைமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகும். நமக்கு வந்து அந்த போயிட்டு வர டிராவலிங் டைமும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்கோ அது மாதிரி பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பெடல் போட் வந்து நம்ம ஸ்லோவா நம்மளே பெடல் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் புக்கிங்கும் அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். டைரக்டா அங்கேயே போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நாங்க வந்து போனப்ப எடுத்த வீடியோ. வெளியில வந்தோம்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஹார்ஸ், ஒட்டகம் அது எல்லாமே இருக்கு. அது எல்லாத்துலயும் நம்ம வந்து ரைட் போக முடியும். அதுக்கு வெளியில வச்சிருக்காங்க. இதுக்கு வெளியில வந்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஷாப்ஸ், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கலாம், சாக்லேட் எல்லாம் வாங்கலாம். அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்கை பார்க்கும் வந்து குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய அட்வென்ச்சரிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்டா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸும் இந்த லேடிஸ் சீட், ஜென் சீட் அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸும் நீங்க வந்து நிறைய பார்த்துட்டு வர முடியும். கொஞ்சம் டிவோஷனலா பார்க்கணும்னா இங்க நிறைய கோவிலும் இருக்கு. நீங்க வந்து அந்த கோவில் நம்ம விசிட் பண்ணிட்டு வரலாம். ஏறுறதை விட இறங்கும் போது அந்த வியூ பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. அந்த மலையில இருந்து கீழே ஒரு டேர்னிங்லயுமே வந்து அந்த டவுன் வரைக்கும் தெரிஞ்சது. அங்க கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்க வீடுகள் எல்லாமும் நம்மளால சுலபமா பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு பெண்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சில இடத்துல எல்லாம் வந்து மரம் மறைச்ச மாதிரி இருந்தது. பட் சில இடத்துல வியூ அவ்வளோ அழகா தெரிஞ்சது, கீழே வரைக்கும் பாக்குற மாதிரி.